அவர் வந்துட்டு ஆட்சிக்கு வரும்போது சொன்ன வார்த்தையை ஒன்று இந்த 100 நாள்ல ஒண்ணுமே மாற்றம் இல்லை. இந்தியாவிலே பேர் போனது தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் தமிழ்காரனுக்கே ஒரு தனி மதிப்பு. தமிழ்னு சொல்ல தலை நிமிர்ந்து நில்லடான்னு. இன்னைக்கு தமிழ்னு சொன்னா தலை குனிகள் வச்சுட்டாங்க. இது வந்துட்டு மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான். எங்களை ஏமாத்திட்டாரு. நாங்களும் சின்ன பசங்க பேச்சு கேட்டு எங்க பேரன் சொன்னா பேச்சு சொன்னாங்க போட்டு போட்டோம். இப்போ நடக்கிறதே எல்லாம் சொல்றது என்னன்னா பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அதிமுக வச்சு பிஜேபி உள்ள வரலாம்னு பார்த்தாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, முடியல. தங்கத்துல செம்பு கலந்தாங்க. இப்ப செம்புல தங்க அந்த தங்க மோந்தத்தை விற்கவும் முடியாது, அதை கொண்டு அடகு வைக்கவும் முடியாது. இதுல 2 விதம் நடந்துக்குது. எப்படி நடந்துக்குதுன்னா, இவங்களால முடியாது, ஏடிஎம்கே முடியாது, எடப்பாடியால முடியாது, விஜயால முடியும். விஜய் வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். விஜய ரசிக்கணும். ஒருத்தவங்களோட அப்பா அம்மா சோறு போட மாட்டான், அக்கா தங்கச்சியில பார்க்க மாட்டான். உண்மையிலேயே தரதல் மாதிரி ஆகிறானுங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, நான் மனமார்ந்த நன்றிக்கு மன்மத நன்றி. இதெல்லாம் ஒரு வாய் தவறு. அனைவருக்கும் வணக்கம். நான் டிவிக்கு பத்தி பேச போறேன். இப்ப ஆட்சி 3 மாசம் வந்து கரெக்டா 3 மாசம் 3 மாசத்துல என்ன நம்ம மாநிலம் விட்டுருக்காங்க. அவங்க அறிவிச்சது எல்லாமே அறிவிப்பு தான். எல்லாத்துக்கும் முன்ன ஆட்சியில என்னென்ன கொண்டாந்தாங்களோ அதுக்கெல்லாம் பேர் மாத்தினாங்க. நான் முதல்வர் திட்டம், விடியல் பயணம், இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா மகளிருக்கு ஃப்ரீ பஸ் சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பத்தி பட்ஜெட் ஒரு அறிக்கை விடல. அது பொறுத்து முந்தைய ஆட்சி. இந்த ஆட்சியில நான் முதல் கையெழுத்த நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன். பெண்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீ, விவசாய கடன் தள்ளுபடி, 6 சிலிண்டரு. எதை தான் நீ நிறைவேற்றணும்? காவேரியில தண்ணி இல்லை. காவேரியில வறண்டு போச்சு. இது வரைக்கும் திராவிட ஆட்சி 2 பக்கம் மாத்தி மாத்தி ஆண்டு அப்போ கூட அவங்க எந்த விதமான விவசாயிகளுக்கும் சொன்ன பேச்சு தவறல. முன்னாடி ஆட்சி. ஆமா, இது முன்னாடி ஆட்சி. திமுக திராவிட ஆட்சி தான் நடந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. அப்ப அந்த பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனை சுமூகமா உள்ளுக்குள்ளே பண்ணிட்டாங்க. இவருக்கு என்ன கொஞ்சம் நான் நின்று ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா அழகா இருக்கிறாரு, இதுக்குதான் ஓட்டு போட்டாங்களா? கவர்ச்சி ஓட்டு தான் போட்டு. அவர் கவர்ச்சின்னா நான் என்ன சில்கா சிங்கித்ராவான்றாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன வார்த்தையை ஒண்ணு இந்த 100 நாள்ல ஒண்ணுமே மாற்றம் இல்லை. கஷ்டம்தான். எல்லாமே நானும் பாக்குறேன் யூடியூப்ல. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏமாற்றம் தான். இது மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான். எங்களை ஏமாத்திட்டாரு. நாங்களும் சின்ன பசங்க பேச்சு கேட்டு எங்க பேரன் சொன்னா பேச்சு சொன்னாங்க போட்டு போட்டோம். எல்லாம் எல்லாரும் தற்கொலைன்றாங்க. உண்மையிலே தற்கொலை தான் படிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு இந்தியாவிலே பேர் போனது தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் தமிழ்காரனுக்கே ஒரு தனி மதிப்பு. தமிழ்னு சொல்ல தலை நிமிர்ந்து நில்லடான்னு. இன்னைக்கு தமிழ்னு சொன்னா தலை குனிகள் வச்சுட்டாங்க. இந்த 100 நாள் ஆட்சியில எல்லாமே இப்போ நடக்கிறதே எல்லாம் சொல்றது என்னன்னா பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. அதிமுக வச்சு பிஜேபி உள்ள வரலாம்னு பார்த்தாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, முடியல. இது விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, ரொம்ப லைட்டா தொண்டர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் ஒரு நல்லது செய்வார்கள் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கு முந்தைய ஆட்சியில மாற்ற வேணும்னு ஓட்டு போட்டீங்க. மாற்ற வேணும்னு ஓட்டு போட்டப்போ மாற்றம்னாக்கா என்ன மாற்றம்? முதல்ல என்ன சாப்பிட்டீங்க? அதே அரிசி குழம்பு அரிசி சாப்பாடு தான் சாப்பிடுங்க. இப்போ அதை தான் சாப்பிடுங்க. மாற்றம்னா என்ன மாற்றம்? நல்லா இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்துருந்தீங்க, அந்த கிணத்தை மூடிட்டு இப்போ பாறையில கிணறு பண்றீங்க. எதுவுமே செய்யலன்னா எது செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. தாய்மாமன் சேவை இல்லை,
தங்க மோதிரம் அது என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? அதுக்கு முன்ன வந்து தங்கத்துல செம்பு கலந்தாங்க. இப்ப செம்புல தங்க கலக்குறாங்க. அந்த தங்க மோதிரத்தை வந்துட்டு விற்கவும் முடியாது, அதை கொண்டு அடகு வைக்கவும் முடியாது. ஆமா, ஒரு கிராம் இன்னைக்கு 13,000 15,000. அவர் சொல்றது 5,000 கேட்கறாரு. 5,000 அவனை கொடுப்பானா? அது அப்போ தங்க ஒரிஜினல் தங்கம் இல்லை. இது ஏமாத்து வேலை. மோடி என்ன பண்ணாரு? 15 லட்சம் போடுறேன், எல்லாருக்கும் பேங்க்ல அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறேன்னு வந்துட்டார் ஆட்சி. இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் அந்த ஆட்சியில் வந்துட்டு 15 லட்சம் போடல. அதே மாதிரிதான் இவரு, நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு அமைச்சர்கள் கூட நல்ல வார்த்தை நல்ல பதில் சொல்லலை. ஒரு கணக்கு போட தெரியல. நீங்க கல்வி அமைச்சர், ஒரு அவர் ஒரு பொண்ணு சொல்லிட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தாரு பாட்டு பாடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல அது பாட தேவை. என்ன கொடுத்துட்டாரு? உங்களுக்கு கார் கொடுத்துட்டாக்கா அது மக்களுக்கு கொடுத்த மாதிரியா? மக்களுக்கு என்ன செய்யற? மக்கள் குடும்பத்து வரைக்கும் உன்னுடைய எம்எல்ஏ உன்னுடைய அமைச்சர்களுக்கே பார்த்தாக்கா ஜனங்களுக்கு என்ன செய்யற? அவங்களுக்கு கார் தேவையா? ஒருத்தர் 3 கார் 4 கார் வச்சுருவாங்க, எல்லாம் கொடுக்குறான். 1ஆம் கிளாஸ் கூட தெரியல அரசியல்ல. எல்லாம் வந்து கருத்து வட்டி கொடுத்துவேன், ரவுடி ஜம்ப் பண்ணுவேன், பிளாக் டிக்கெட் வித்துவேன், எல்லாம் யூடியூப்ல வரத்தான். நம்ம சொல்ல யூடியூப்ல பார்த்து யூடியூப்ல வரது வந்து நம்ம அப்படியே நம்புறது இல்ல, நடக்குது. நான் பார்த்துட்டுமே அதுல வந்துட்டு பிளாக் டிக்கெட் விற்கிறவங்கலாம் அன்னைக்கு பாரு தியேட்டர்ல சொல்ல முடியாதுல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு வந்து ஒரு தியேட்டருக்கு போய் படம் பாக்குறான். தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஒரு அமைச்சர் அழுகுறான், எங்க தலைவர் இதோட நடிக்க மாட்டோம். இது மாற்றம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றமா? இதெல்லாம் மாற்றம் கிடையாது. இப்போ வந்து திராவிட ஆட்சிகளை வந்துட்டு 2 பேர் அதிமுக திமுக ஆண்டாங்க. அவங்க செய்யாத செய்யத்தான் மாற்றம். அவங்க என்ன செய்யலையோ இப்போ எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அங்க ஒண்ணு கூட பெண்டிங் வைக்கல. இது திராவிட கழகத்துல எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இப்போ இவங்க புதுசா வந்து செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்குதான் அவங்க பேர் மாத்துறாங்க. சத்து உணவு காலை உணவுன்னு போட்டாங்கப்பா. காலை உணவுக்கு என்ன பேர் வச்ச வந்து காமராஜர் உணவு பேர் மட்டும்தான் எதையுமே ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே சொல்றாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்க பேரமாறு பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டோம். பேட்டியிலே சொல்றாங்க, பேட்டி எடுக்கிறதுலே சொல்றாங்க. அப்ப கூட இவரு எம்எல்ஏங்களுக்கும் இவங்க அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இது பண்றாரு. சட்டசபையில உட்காந்துக்கிறாரு பாத்தியா? ஒரு முதலமைச்சர் அப்படியே உட்காந்து, எந்த முதலமைச்சராக இது முன்னதாக கூட எடுத்துப்பாரு. எவனுமே வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இப்படி உட்கார மாட்டாங்க. கம்பீரமா இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு வீரமா பேசுவாங்க. அவங்க பேச்சிலே வந்துட்டு ஒரு இது அது என்ன இது, அவங்க இந்த பசங்க பொம்மை வச்சு ஆடுற கதையா இருக்குது. சட்டசபைனாக்கா எத்தனையோ காமராஜர் காக்க யாரோ இந்த இடம் அது. அந்த இடத்துல உனக்கு 5,000 கோடிக்கு இது மேல ஆபீஸ் தேவையா? அந்த 5,000 கோடி இருந்தாக்கா எவ்வளோ ஜனங்களுக்கு நல்லா பண்ணலாம். விவசாயிங்க இன்னைக்கு கல்ல தண்ணி விடுறாங்க. நாங்க வந்தாக்கா விஜய் வந்தா எங்களுக்கு அப்படி பண்ணிட்டாரு. இவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வெளியேற்ற கருத்துன்னு வந்துக்கணும். இதுல 2 விதம் நடந்துக்குது. எப்படி நடந்துக்குதுன்னா, இவங்களால முடியாது, ஏடிஎம்கே முடியாது, எடப்பாடியால முடியாது, விஜயால முடியும். விஜய் வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். யார் அப்படி நினைச்சது? மோடி நினைச்சது, அமித்ஷா நினைச்சது. அதே மாதிரிதான் நடக்குது. இன்னைக்கு எதுவுமே தமிழ்த்தாழ் வாழ்த்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போடும். தமிழ்நாட்டுல வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்துக்கு தான் வந்துட்டு முன்னுரிமை. அது 3ஆவது இடத்துல பண்ணாங்க. அதுக்கும் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கணும். அது நீ அமித்ஷாவையும் மோடியும் எதிர்த்து பேச மாட்டேன்ற. வரத்துக்கு முன்னா பாயாசமா பாசிசமான்னு கேட்டார். இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? பாயாசம்னா நடந்திருக்குது, பாசிசம்னா நடந்திருக்குது. பாயாசம் விட்டாரு. பாசிசம் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஜாதி பிரச்சனை, அவங்க மொழி பிரச்சனை, இந்தி மொழி கொண்டாந்து உள்ள திணிக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் போறாங்க. அவங்க ஒண்ணுமே அவங்கள பத்தி பேசல. இவங்க பேசுறதையும் கேட்கல. ஒரு காவேரி பொது எல்லா மாநிலம் கூடி கர்நாடகாவில் கூட்டம் போட்டாங்க. இவங்க அனைத்து கட்சி கூட்டம் போடலான்னாக்கா ஒத்து வர மாட்டேன். எதுக்கு ஒத்து வரணும்னா மோடிக்கு பயப்படுறேன். மோடி என்ன சொல்றாங்களோ அப்படிதான் நான் நடக்கிறேன்றேன். அதுக்கு எதுக்கு மாற்றம் வந்துட்டு ஜனங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கணும்? உப்பு நச்சு சோறு சாப்பிடறதுல மாட்டுக்கு போடுறாங்கன்னு சொன்னாங்க. யாரும் பெரும்பாலும் சாப்பிடறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் எதிர்கட்சிக்காரர் என்ன சொன்னாங்க, நீ பாத்தியா சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டு வந்துட்டு ஒரு சீரழிக்கணும். தமிழ்நாட்டு வந்து தலை நிமிர்ந்து நின்றுச்சு. ஆனா வந்து இப்போ கூட சொல்றேன் பாரு, தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு விஜய் தானே கண்டி. விஜய் என்ன சரி, விஜய் வந்துட்டு அவங்க ஆளுங்களுக்கு இல்லப்பா நீங்க செய்ய சரியில்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷமே வந்துட்டு புத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோ,
புத்திமன்ட்ட திருப்பி பழத்தில் விழுவாங்களா? யோசனை பண்ணுவாங்க. ஓ என்னடா இது, நம்ம யோசனை பண்ணாது தப்பு பண்றோம், ஓட்டு ஒண்ணுமே தெரியல, அவனா என்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்கறான். எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜய் ரசிகா, இதுக்காக ஓட்டு போடுறேன். விஜய் ரசிகனா இருக்கு. படம் பார்க்கறது வேற, அரசியல் பண்றது வேற, குடும்பத்தை பார்க்கறது. நான் ஒண்ணு சொல்ற நல்லா கரெக்டா கேட்டுக்கிறேன். விஜய ரசிகனுங்க ஒருத்தனோட அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான், அக்கா தங்கச்சியில பார்க்க மாட்டான். உண்மையிலேயே தரதல் மாதிரி ஆடுறானுங்க. பால் குழந்தைக்கு பால் இதுல பால் கட்டவுட்டுல போட்டு பால் ஊத்துறான், வயிற்று சேர்த்தானா அந்த குடும்பத்தை யாரு பாரு இல்லையா? உன் பேச்சு கேட்கறோம்னா உனக்கு தொண்டை, வானப்பா அந்த வேலை செய்யாதன்னா செய்யக்கூடாது, அவன் தான் தொண்டை. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதா அவன் தொண்டைனா? அப்போ இவனுக்கு அறிவு இல்லதான். அறிவு இல்லாதனால தான் அவன் என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறதுன்னு செய்யறானுங்க. விஜய் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்கன்னாக்கா விஜய்க்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. கார் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்குதான். ஒருத்தனுக்கு கார் இல்லாத பிச்சைக்காரன் யாரும் டிவி கேள் இருக்கிற எம்எல்ஏக்கோ அமைச்சரும் யாரும் இது இல்லை. அந்த அம்மா அதுக்கு தான் சொல்றாங்க, கார் கொடுத்தனால கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா, ஊருக்கு எந்த ஊருக்கு கொடுத்த, அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒருத்தருக்காக இன்னொரு கார் கொடுக்குறது என்ன யார் விட்டு அப்பா சொத்து? மக்கள் வரி பண்ணோம். கரண்ட் பில் வந்துட்டு ஒரு பொங்கலை சொல்லுது, நான் 3000 கட்டினேன் இப்போ 6000 வந்துருந்து, ஒருத்தன் 5000 கட்டினா 15000 வந்து சொல்றான். இதான் மாசமா? இதுக்காக ஓட்டு போட்டாங்க. அரசியல் வந்துட்டு விஜய் நடத்துறாரு இல்லையோ ஆதவர்ஜனா நினைச்சுக்கிறாரு. விஜய் வந்துட்டு போட வேண்டிய இடத்துல கையெழுத்து போறாரு, எப்படிங்கிறது என்ன தெரியாது. ஆனா ஆதவர்ஜனா தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் புல் பொறுப்பு எடுத்துக்கிறாரு. ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறாரு லாட்டரி காசுல ஏதோ. ஆதவர்ஜனா தான் மெயினா. இப்போ வந்துட்டு முதலமைச்சர் பேரு யாருக்கு? விஜய்க்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு ஆதவர்ஜனா, அதை தான் இவர் கேட்கணும். அந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கிறாரு. ஐயோ விஜய் வந்து ஒரு படத்துக்கு 2.5 கோடி 25 எவ்வளவு கோடி வாங்கினாரு. அவ்வளோலாம் பணம் வாங்கி அவரு தேர்தல் இதுலயே வந்துக்கிறாரு. மனு புத்தகத்துல 600 கோடியை நான் 600 கோடி இருந்தாரு. இது வரைக்கும் இது யாருக்கு என்ன செஞ்சேன்? சூர்யா கூட அந்த இது அகரம் பவுண்டேஷன் வச்சு எத்தனையோ பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இதுலயே செஞ்சுச்சா? எல்லாம் சொல்றாங்க. விஜய் வந்துட்டு சொந்த பணத்துல எதுவுமே செய்யறது இல்லை. இப்போ கூட ஆபீஸ் வந்துட்டு ஏதோ 10வது மாடியில் வைக்கணுமா, 5.5 கோடி டெண்டர் விட்டாங்களாம். டெண்டர் ஓப்பன் டெண்டரே இல்லையா, வேலை நடந்துன்னு தான். அவர் என்ன சொன்னாரு, மக்கள் பணத்துல 1 ரூபாய் எடுக்க மாட்டாங்க. புஷி ஆனந்த் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இப்படி வாங்கியிருந்தான் வந்துட்டு சீட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் வந்துட்டு போயிடல இல்லையா? இப்போ இந்த ஜனநாயகம் படம் வச்சு நான் ஊழலே பண்ணுவேன். அதனுடைய கவர்மெண்ட் ரேட்டை வந்து 150 ரூபா ஒரு டிக்கெட். அந்த 150 ரூபாய்க்கு தான் நிக்கணும். நீ எதுக்கு 1000 2000 3000 வச்சு? அது ஊழல் தானே. அது அது தப்பு இல்லை. உன் ஆட்சி உன் படம் தானே, நீ ஏன் பிடிச்சி போடல? இன்னொன்னு சொல்ல போனா இவங்க வந்து 100 நாள்ல எத்தனையோ கொலை, எத்தனையோ கற்பழிப்பு, ஒருத்தர் மேலே நடவடிக்கை இல்லை. அதே வேற ஆளு அது ஏதோ இவன் சொல்லிட்டானா உள்ள அர்த்தம் வச்சுக்கின்னு ஸ்டாலின் இவங்க உதயநிதியை 1 நாளெல்லாம் அலைய விட்டாங்க. இது தஞ்சாவூருக்கும் மெட்ராஸுக்கும். அது என்ன அர்த்தம் அவங்களும் எவனோ கொடுத்தாங்க. அது ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொன்னாரு, காவேரியில தண்ணி வரல போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. இவரு என்ன பண்ணிட்டாரு, வர வேண்டிய இடத்துல வரல அப்படின்னு இவர் சொன்னாரு. கீழே என்ன பண்ணாங்க, சிரித்தான்னு கத்தினாங்க. வர வேண்டிய இடத்துல வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரியில தண்ணி வரலன்னு சொன்னாங்க. வர வேண்டிய இடத்துல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, தப்பா புரிஞ்சுக்கின்னு அதுக்கு போராட்டம். திருச்சாவு அடுத்த முதலமைச்சர் ஆக்கிடுறேன், அடுத்தது இதுல திருச்சியில ஏதாவது நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறது, இப்படி எல்லாம் பொருளியதெல்லாம் அது வெளியே வந்தாதான் தெரியும். பொண்ணுனாக்கா எல்லாம் பொண்ணுதான். உங்க வீட்டு பொண்ணாலும் சரி, நம்ம அக்கா தங்கச்சியோட பிறந்துக்கிற அவ்வளவு பேரு இருக்கிறா. அண்ணா அண்ணா அண்ணான்றாங்க. நான் பொண்டாட்டியாவும் இருப்பேன் தங்கச்சியாவும் இருப்பான்றாங்க. என்ன பதில் கொடுக்குறா உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நாகரிகமா பேசுங்க. நீ ஒரு இதுவே இல்லையே. நீ கத்துக் கொடுக்கறது உங்க தொண்டருக்கு என்ன கத்துக் கொடுக்குற, என்ன நல்ல வழி காட்டுற? தொண்டருங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, எனக்கு விஜய் பிடிக்கும், விஜய் தான் வேணும், பொண்ணுல இருந்து ஆண்கள் வரைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீ எனக்கு ஒரு வேலை சோறு போட்டா நான் அதை நினைக்கணும். அதை நினைக்காத நீ விஜய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்ன நேற்று சாப்பிட்டதெல்லாம் மறந்துட்டு வரோம், நன்றி கேட்டுருவாங்க. அதாவது என்னன்னாக்கா, கடவுள் பார்த்துக்கிறாரு, யாரையுமே விட்டு வைக்க போறது இல்லை. தப்பு பண்றோம், நானா இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி தண்டனை உண்டு.
இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம வயசு இருக்குது, நம்ம பண்ணலாம் பேசலாம் அப்படின்றாங்க. யோசனை பண்ணி எது நல்லது எது கெட்டது எல்லாத்தையுமே நான் எப்படின்னா கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு அது வேத வாக்கு. ஏன் அது மாதிரி வேத வாக்கு இருக்குது அவர் சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது மாதிரி எப்படின்னா சட்டமன்றத்துல இந்த ஃபைல் அது என்ன சொன்னாங்க, எதிர்கட்சிக்காரர் கேட்டாங்க, நீங்க தாசி பேசுறீங்கனாக்கா என் ஃபைல் வந்து 3 இருக்குது சட்டமன்றத்துல, என் டேபிள் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்ற. நீ யாரு, முதலமைச்சர், உனக்கு பயமே கிடையாது, போலீஸ்ல இருந்து அமைச்சர் எல்லாம் உன் கையில இருக்கிறாங்க, உடனே ஓப்பன் பண்ணி என்ன தப்பு பண்ணி உள்ள போடு. அது எவனா கடவுளா கூட கேட்டோம், தப்பு பண்ண தப்பு தானே, நீ எதுக்கு பூச்சாண்டி காட்டுற, ஃபைல் வச்சுருக்கிற, நான் ஓப்பன் பண்ண வச்சிடாதையும் பண்ணி நீ முதலமைச்சர், நீ பண்ணி நடவடிக்கை எடுத்துதான் மாற்று அரசியல் வேணும்னு கொண்டாந்தது. மாற்றம் வேணும்னு சொன்னது என்னத்துக்கு, அவங்க ஊழல் பண்ணாங்கன்றாங்க. ஊழல் பண்றதுக்கு என்ன ஆதாரம், உள்ள போடு. ஒவ்வொருத்தர்கள் ஊழல் பண்றவங்க வாயில சொல்லிட்ட பார்த்தாது, நீ வந்துட்டு அவங்களுக்கு ஊழல் பண்ணதுக்கு ஆதாரத்தோடு அவங்களை தூக்கி உள்ள போட்டு கேஸ் போட்டு, அப்படியேப்பட்ட ஜெயலலிதா தூக்கி உள்ள போட்டாங்க, ஊழல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா தூக்கி உள்ள போட்டாங்க. நீ அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சி பண்றன்றல, நீ ஜெயலலிதா உள்ள போச்சு, அந்த மாதிரி இவங்களை தூக்கி உள்ள போட்டு உனக்கு எது கட்சிக்காக தான் இவங்க தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா, ஃபைல் இருக்குதுன்ற, ஆதாரம் இருக்குது, எல்லாம் இதுன்ற. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு பயம்? அவங்க தான் சொல்றாங்களே, நாங்க உள்ள போறதுக்கு ரெடி, ஆதாரத்தோடு எங்களுக்கு உள்ள போடு, அதை நாங்கள் எப்படி சம்பாதிக்கணும் எங்களால் முடியும். நீ வந்துட்டு எங்களுக்கு ஃபைலுக்கு இது ஓப்பன் பண்ண வச்சுட்டா நீங்க முதலமைச்சர் சொல்ற வார்த்தை இல்லப்பா, அது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்குது, அவர் நினைச்சா என்ன பண்ணலாம். ஆனா அநியாயத்துக்கு பண்ணிட்டு நிறைய இடத்துல போயிட்டு கொட்டு வாங்கி வந்துட்டாங்க. கோர்ட்லாம் போயிட்டு எல்லாத்துக்குமே இப்போ உதயநிதி கைது பண்ணது கூட அவங்க கைது பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு கூட வச்சாங்க. அப்படி இருக்கும்போது நீ நினைச்ச என்னாலும் பண்ணலாம். நான் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்றேன், ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து, நான் பெண்களுக்கு இலவசம் எல்லாம்னு. விவசாயிங்க இன்னைக்கு என்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஓன்னு அழுகுறாங்க, நான் தப்பு பண்ணிட்டுமே, நான் இருந்ததை விட்டுட்டு. அது என்ன சொல்றாங்க, அது மாதிரி அரிசி சோறு சொன்னாது இப்போ நெல்லோட சோறு சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. இப்போ நல்ல தண்ணி குடிச்சிருந்தவங்க இப்போ கிணறு நோண்டி அதில் தண்ணி வந்தா குடிச்சு குடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்க நல்லதே நடந்துச்சு, என்ன குறைந்துச்சு, அவங்க சாப்பிட்டாங்களோ சாப்பிட்டுருந்தாக்கா நீ பிடிச்சி உள்ள போடுங்க. உனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க, அவங்க சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துக்கிறாங்க, அவங்க சரின்னு சொல்ற ஆதாரத்தோடு மொத்த பேர் அரெஸ்ட் பண்றது இன்னும் நல்ல பேர் வரும். ஒண்ணுமே இல்லைங்க, நீ சும்மா என்ன சொல்லிருக்கிற, நான் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணு, இதை சொல்லி கொடுத்து எழுதி அவர் பாரு, பேப்பர் பார்த்தா தான் தெரியும், உங்களோ பேப்பர் வச்சு நடத்தணும், பேப்பர் பார்த்தா சொல்றாரு அவரும். நீங்க டெய்லி பேப்பர் படிக்கிறீங்களா, பேப்பர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், அவர் பேப்பர் எழுதி வச்சோம்னா அவரும் சொல்றாரு. ஒண்ணு கூட அவர் சொந்த சுய புத்தியா இது தெரியாது, ஏன்னு கேளு, ஃபுல்லா சினிமாவிலேயே ஊறிட்டாரு. இப்ப அந்த பேப்பர் எடுத்துற சபைக்கு பேப்பர்லாம் யார் அது, அவங்களுக்கு ஒரு சீனியர் டீம் இருக்கு, அதுக்கு ஒரு டீம் இருக்குது, அவர் எழுதி கொடுக்கறது தான் வந்து இவர் படிக்கிறார். அது தப்பானா கேட்டோம் ரைட்டானா கேட்டோம் அதை படிச்சுட்டு போடுறாரு. இவங்க என்ன பண்றாங்க, கத்துறாங்க கையை தட்டுறாங்க, ஐயோ 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 என்ன மாற்றம். இப்போ எல்லாமே வேதனைப்படுறாங்க, மாற்றம் இல்லை, இது மாற்றம் சொல்லிட்டு ஏமாற்றம் ஆகி போச்சு. நம்ம இப்படியே போனா நம்ம நிலைமை கஷ்டம், கரண்ட் பில்லே கட்ட முடியல. ஒரு அமைச்சர் வந்துட்டு கொள்ளடிக்கிறதுக்குனே தராங்கன்றாங்க. இவர் சொல்றாரு, நான் லஞ்சம் இந்த நம்பர்லாம் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, டைரக்டாவே வாங்குறான், ஒரு இதுல காமிக்கிறான், 1,30,000 வாங்குறான். என்ன சொல்றான், அதுக்கப்புறம் நான் கடமா கொடுத்துருந்தேன், அது கொடுப்பாங்க, எங்க கடன் கொடுத்து எங்க வாங்கணும், நீ ஆபீஸ்ல இருந்து வாங்குவாங்க, அது அப்படியே வீடியோ எடுத்துக்கிறான். அவனை நீக்கணுன்ற, நீக்கிட்டு அவன் முன்னாடி வேலை கொடுத்தான், அவனை நீக்கிட்ட பொண்ணாட்டி வேலை கொடுத்த, எல்லாத்தையுமே அப்படியே மூடி மறைச்சிடறாங்க. ஏன் மறைக்கிறாங்கன்னு சொல்ல, மறைக்கலன்னாக்கா ஆட்சி இருக்காது. இவங்களே கிளம்பி அட சம்பாதிச்சு தான் வந்தேன், இருந்தாலும் என்ன எதுவுமே சம்பாதிக்க விட மாட்டேன்றாங்க, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணி வந்தான்ட்டு அவன் பாட்டு கைண்டிக்குவான். அதனால அவர் என்ன பண்றாரு, நீ என்ன தப்பு பண்ணிக்கோ, நான் உங்களை பார்த்தா விட்டுறேன், மற்றவங்கனாக்கா உடனே இருப்பாங்க. நைனர் நாயந்திரா எவ்வளவு சொன்னா தெரியுமா, என்ன திரிசா விட்டு வெளியே வந்தா அப்போதான் நல்லா இருக்குன்னாரு. அந்த ஆளு உண்மை பண்ணல, இந்த ஆளு தண்ணி வர வேண்டிய இடத்துல வரல அப்படின்னு சொன்னதுக்கு நான் எவ்வளவு பேசிட்டு விஜய் பத்தி ஏன் ஒரு கேஸ் போட மாட்டாங்க, சும்மா பேசினா விஜய்க்கு இவனுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, மோடி சப்போர்ட் சீமானுக்கும். அதனால ஒரு இவங்களா தொட்டாக்கா அங்க மேல இடத்துல இருந்து வரும் ஆட்டுக்கு. சீமானுக்கு முடியும் கணக்கு இல்லைன்றீங்க, இவருக்கு இருக்குது மோடிக்கும்.
மோடிக்கு காமெடி மூலம் அதாவது வந்துட்டு இது என்னன்னாக்கா opposite தானே. இது உள்குத்து. இது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுவுற மாதிரி அழுவு. அப்போ சீமான் வந்து ஓட்டு பிரிக்கிறவங்க தான் அவரு. பிரிக்கிறதா ஆனா ஒரு தனி கட்சி அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது அவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் போயிட்டு அவங்க காத்து ஓட்டுறாங்க. நம்மள மாதிரி இல்ல, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு பேசினாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு என்ன தெரியுமா, பாக்குறவங்களுக்கு ஓ பரவாயில்ல அப்படின்ற ஒரு பேர் வாங்கறதான கண்டி உள்ளுக்குள்ள அந்த மர்மம் இருந்தே இருக்கும், என்னென்ன பண்ணலான்னு. ஆனா வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அரசியல் பத்தி தெரியாது, அது அவருக்கே தெரியும். யாரு விஜய்க்கே தெரியும், அதை வச்சுனாக்கும் தெரியும். அந்த ராஜாத்தி வாஜாத்திய ஊர்ல வாஜாத்தி ஊர்ல அங்க ஏதோ விறகு வெட்டின போற பொண்ணுங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்டோயமானான்னு அதிலே காமிச்சாங்கப்பா. அவங்களாம் இன்னைக்கு யோகியமா வந்துட்டு ஏதோ சேர்ந்துக்குன்னு ஏன்னாப்பா இதுல லஞ்சம் வாங்கின பாஸ்கர் விஜய் பாஸ்கர் எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, நீங்க சேர்த்துக்கினீங்களேனாக்கா எங்க ஆட்சியில் வந்தவொடனே வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறோம், வாஷிங் மிஷின் போட்டு கிளீன் பண்ணிட்டு வாங்க. மோடி தான் சொன்ன. இப்போ மோடி ஆட்சி தான் நடக்குது. மோடி என்ன மோடி வந்துட்டு பிரஸ் மீட்டே சந்திக்க மாட்டாரு, அதே தான் பண்றாரு விஜயம். எந்த பிரஸ் மீட் இருந்தாங்கன்னா இது கொடுத்துருக்காரு பாத்தியா. இதுக்கு டெல்லிக்கு போனாங்க, கேட்கறாங்க சார் பிரதமர் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க சார், எல்லாம் ஜெயலலிதா எல்லாம் வந்தா போடும். என்ன காரணம் அது பிரஸ் மீட் சந்திக்காது போட்டு? அதுதான் இப்போ மோடி வழியில போயிருக்கிறாரு. மோடி எங்க சந்திக்கிறது இல்ல, பேசினா பிரச்சனைமா பிரச்சனை. பத்திரிக்காரர் கேள்வி கேட்பான், அவங்களுக்கு தெரியாதுமா இவங்க எல்லாம் வந்துட்டு புதுசு, இவங்களும் எல்போர்டு. அது கத்துன்னு வந்து ஒரு 5 வருஷம் இருந்து கத்துன்னு வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பண்ணலாம், எதிர்கட்சியாவது வந்துக்கலாம், இல்ல ஒரு 10 எம்எல்ஏங்களாவது போயிட்டு அவங்க பேசாத்தையாவது பார்த்து வந்துடலாம். எனக்கு சரியா தெரியல, வார்த்தை சரியா இல்ல. ஒரு பொண்ணு சொல்லுது நான் வந்துட்டு மனமார்ந்த நன்றிக்கு மன்மத நன்றி, இதெல்லாம் ஒரு வாய் தவறுதா. அதுக்கும் கேள்வி கேட்கறாங்க, நான் அப்படித்தான் பேசுவேன், எனக்கு அப்படித்தான் வரும். என்ன பிரயோஜனம், நீங்க எப்படின்னா பண்ணுங்கப்பா, நீங்க எப்படின்னா பண்ணுங்க. ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை பாதி காப்பாத்திக்கலாம். இப்போ 2000 கொடுக்குறேன்னு சொன்னேன், இவங்க வந்து என்ன சொன்னாங்க, எடப்பாடி வந்து நாங்க 10,000 கொடுக்குறான்னாரு. இப்போ அதை தான் சொல்றாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா ஒரு கூப்பன் வந்திருக்கும் மாசம். அதிகமாக தான் திட்டத்தை அறிவிச்சாரு, நடைமுறை பண்ணலையம்மா, நடைமுறைப்படுத்தணும் இல்லையா. அப்போ திட்டத்தை போட்ட போதாது, நீ வெறுங்கை காமிச்சிட்ட. நீ என்ன சொல்ற அந்த வார்த்தையில. இப்போ நீ வந்து 2000 போடுறேன்னப்பா, 500 ரூபா விட்டுருக்கு, 2000 அவங்க சொன்ன 2000 போடுறேன்னு சொல்லி, இல்லை 1000, அதுதான் மாற்றம். ₹1 இருந்தது ₹2, இது ₹1 ₹1.5 தான் அது மாற்றம். நீ அதுலேயே தாங்க. அப்போ என்ன ஆட்சி பண்ற, திமுக தான் ஆட்சி பண்ற மாதிரி பண்ணிருக்கிற. பெண்களுக்கு விடுதலை, அவங்க இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம், அந்த விடியல் எடுத்துட்ட. எல்லாத்துலயும் வந்துட்டு பயணம், மகளிர் பயணம். இதெல்லாம் ஒரு அரசியலா? இது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சொன்னாக்கா சொன்ன வாசல் இருக்கும். இப்ப நான் பட் இதுவே இல்ல, கஜானா காலி. இப்ப பாரு, வீட்டு வரியில வந்து டபுளா பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. கட்டணம் அது பார்த்துக்கலாம் பின்னாலன்ற. எதுனா ஒண்ணு செஞ்சா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லைனா போகணும், ஒரு லைனா இது செய்யற மக்களுக்கு வந்து என்ன சொன்னா பிஸியா பேசணும். நீ பேசவே மாட்டேன்ற, உட்கார்ந்தாக்கா எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல மீட்டிங்ல போயிட்டு நீ ஆட்சி பண்ணிட்டு கூட திமுகவுக்கும் டிவிக்காக தான் போட்டின்ற. திருச்சி நன்றி சொன்ன இடத்துல போயிட்டு நீ தான் ஜெயிச்சிட்டிய. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு என்னத்துக்கு நீ போட்டி? இவங்க சொல்லலாம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க வந்துட்டாங்க, அவங்க ஒரு மீட்டிங் போனா இதுக்கு மேல நம்மளுக்கும் டிவிக்காக தான் போட்டி, திமுககாரன் சொல்லலாம், எதிர்கட்சிக்காரன். நீ ஆளுங்கட்சி, நீ போயிட்டு அதை சொல்ற. அவங்க எழுதி கொடுத்ததான் படிச்சுட்டு வாரு. பழகு தோசை இல்ல, அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாக்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க, யோசனை பண்றவனே இல்லை. நீ எழுதி கொடுத்தா நான் படிக்கிறேன், அது நல்லதா கெட்டதா ஜனங்க என்ன நினைப்பாங்க. ஆனா அதே மாதிரி கொஞ்சம் ஜனங்க இருக்கிறாங்க, அவர் என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க. அதே திருச்சி இதுல போயிட்டு பேசும்போது நன்றி சொல்லும்போது இவங்க எதிர்கட்சிக்கார மாதிரி இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லும்போது கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கினாங்க? ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. ஜனங்களுக்கு வந்துட்டு இப்போ திமுக ஆட்சி ஆகட்டும், ஏடிஎம்கே ஆட்சி ஆகட்டும், நிறைய பேருக்கு படிப்பு கொடுத்தாங்க. படிப்பு எவ்வளவு படிக்கிறியோ படி, அந்த அளவுக்கு அவங்க வந்து படிப்பு இது பண்ணாங்க. இவங்க படிப்பு ஸ்கூல்ல போயிட்டு அந்த டிவிக்கு கொடி ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் பசங்க கிட்ட போயிட்டு டிவிக்கேன்னு கத்துன்றாங்க. இதுதான் படிப்பா? இந்த குழந்தைங்கள இப்போ படிச்சவங்களே முட்டாள் ஆயிட்டாங்க. இவ்வளவு நாள் படிச்சாங்க இல்லையா, இவ்வளோ படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தவங்க, நல்ல ஒரு திறமையா இருக்கிறவங்கள முட்டாள் ஆயிட்டாங்க. என்னன்னு தெரியல. ரசிகர், விஜய் ரசிகர், விஜய் பார்த்தா எனக்கு பிடிக்கும், விஜய் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, இதையே தான் இவங்க சொல்லி
பண்ணிட்டாங்க. பொம்பளைங்களும் அதே மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ பொம்பளைங்க கொஞ்சம் பேர் மாறிக்கிறாங்க, கொஞ்சம் தற்குடிங்களாம் மாறல. இப்போ ஐயா நான் என்ன சொல்றேன்னா, மாற்றத்து பேசல வாயில சொல்லிடலாம். இப்போ நான் கூட உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் வாயில சொல்லிடலாம். கொடுக்கணும். அந்த திட்டத்தை நீ எப்போ அறிவிக்கிறியோ அப்படியே சைன் பண்ணணும். அது போய் மக்களை அடையணும். இப்ப என்ன பண்ணிக்கிறாரு, இந்த 100 நாளைக்குள்ள 60 நாள்லயே 20,000 கோடி கடன் வைக்கிறார். இப்ப இவர் வந்துட்டு இதுவே இல்லை, பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைன்ற இல்லைன்னு தெரியல. எவன ஆண்டுமை போட்டா நம்மளுக்கு நீ ஒதுங்கி இருக்கலாம்ல. நான் அதெல்லாம் தீர்த்து நான் பண்றேன், அவங்க கிட்ட அவங்களால முடியாத நான் பண்றேன் தானே வந்தேன். இதுக்கு எதுக்கு திருப்பி அவங்களே குறை சொல்றேன்? அவங்களே குறை சொல்றதுக்கு அவங்களே இருந்துட்டு இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு நீ வந்த, நீ மாற்றத்தை கொடுன்னு அவங்க கைச்சிடு, தூக்கி உரம் போடு, நீ தட என்ன செய்யணுமோ செய். இப்போ எல்லாமே வந்துட்டு கரண்ட் பில் இருந்து எல்லாமே வருமானம் ஜாஸ்தி தான் வந்துருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கடன் வாங்கின? இன்னும் திட்டத்தை நீ இப்போ 2,000 கொடுத்தீங்கன்னா கூட 20 லட்சம் 20,000 கோடி நான் கடன் வாங்கி மகளிருக்கு 2 லட்சம் 2,000 கொடுத்தேன், 6 சிலிண்டர் கொடுத்தேன், பஸ் ஃப்ரீ விட்டான்னு சொல்லலாம். நீ ஒரு திட்டமும் பண்ணலையப்பா. இது வரைக்கும் என்ன திட்டம் வந்துச்சு? விஜய் வந்து ரசிகர்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு பசங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது, அவங்க குடும்பத்தை பாருங்க, அப்பா அம்மா பேச்சு கேளுங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு நிலைய இருக்காதீங்க அப்படின்னு அவரு சொல்லி வளர்க்கணும். அவரு சொன்னாருனாக்கா, அவர் சொல்லி இருக்கலாம், அவர் ஏன் சொல்லலன்னு கேட்டா, அவரு சொன்னாக்கா பசங்க திருந்திட்டாங்கன்னாக்கா, அவங்க ரசிகர் திருந்திட்டாங்கன்னாக்கா, அவருக்கு வந்துட்டு புத்தி வந்துட்டா பசங்களுக்கு அவரை கைக்கு விட்டுருவாங்க. அதனால வந்துட்டு அவரு எந்த தப்பு செஞ்சாலும் ரசிகர்களுக்கு வந்துட்டு இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, நீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு இது வரைக்கும் ஒரு அறிக்கையும் உள்ள வருது. பசங்க வந்துட்டு அவங்க சௌகரியத்துக்கு என்ன வேணுமோ செய்யறாங்க. அதெல்லாம் வந்துட்டு அவர் பார்த்துன்னு சிரிச்சுன்னு தமாசா இருக்கும்.